இயற்கை எழில் கொஞ்சும் ஒரு அழகான கிராமம் ஒன்று இருந்தது. அந்த கிராமத்தில் ராணுக்குருவியும் அவள் மகள் சிட்டுக்குருவியும் அமைதியாக வாழ்ந்து வந்த ஒரு நாள், இந்த சிட்டு எங்க போனா? அவளை நான் எங்கெல்லாம் தேடுறது? என்னதான் பண்றதுன்னு தெரியல. வெளியில போனா உடனே வீட்டுக்கு வரணும்னு தெரிய மாட்டேங்குது சிட்டுக்கு. அங்க வந்துகிட்டு இருக்கா சிட்டு. வரட்டும், அவகிட்ட நம்ம என்ன ஆச்சு எங்க போனன்னு கேட்போம். ஐயோ, சிட்டு ரொம்ப கவலையா இருக்காளே. ஏன் முகம்லாம் இவ்வளோ வாடி இருக்கு? சிட்டு, உனக்கு என்னாச்சு? உன் முகம் ஏன் இப்படி வாடி இருக்கு? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சிட்டு. நீ ஏன் இவ்வளோ சோகமா இருக்கு? அம்மா, எனக்கு பேட்மிண்டன் விளையாடணும் போல இருக்கு, அதுவும் அப்பா கூட. நீ எதுக்கு சிட்டு கவலைப்படுற? அம்மா வந்து உன் கூட விளையாடுறேன். அப்பா வியாபாரத்துக்கு போனவர் சீக்கிரமா வந்துடுவார். சிட்டுவும் ராணுவும் கவலையை மறந்து ரொம்பவும் சந்தோஷமா பார்க்கில் விளையாடிட்டு இருந்தன. அவங்க 2 பேருடைய சந்தோஷத்துக்கு அளவே இல்லாம இருந்தது. சிட்டு ரொம்பவும் மகிழ்ச்சியா இருந்தா. விளையாடினது போதும், நம்ம 2 பேரும் ரொம்ப நேரம் விளையாடிட்டோம். நம்ம இப்போ வீட்டுக்கு போகிற நேரம் ஆயிடுச்சு. வியாபாரத்துக்கு போன அப்பாவும் இன்னைக்கு தான் வரேன்னு சொல்லியிருந்தாரு. அப்பாவை பார்க்கணும் இல்லையா? சீக்கிரமா நம்ம 2 பேரும் வீட்டுக்கு போய் அப்பாவை எதிர்பார்த்து இருக்கலாமா? அப்போ ஆமா அம்மா, எனக்கு உடனே அப்பாவை பார்க்கணும் போல இருக்கு. ஆனாலும் அப்பா இன்னைக்கு வருவார்ல, என்னை நீங்க ஏமாத்தல. எனக்கு ஒரே சந்தேகமா இருக்கு. சரி வாங்க, வீட்டுக்கு போய் அப்பாவை பார்க்கலாம். எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு அப்பாவை பார்க்கறதுக்கு. வாங்க போலாம்மா. தூரத்தில் சிட்டுவின் தந்தை வியாபாரத்தை முடித்து வீடு திரும்பி கொண்டிருந்ததை பார்த்து சிட்டு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாள். அவள் அப்போது துள்ளி குதித்து கொண்டு தந்தை வருவதை எதிர்பார்த்து மிகவும் சந்தோஷமாக காத்து கொண்டு இருந்தாள். ஜாலி, அப்பா வந்துட்டாரு, அப்பா வந்துட்டாரு, எனக்கு ரொம்ப ஜாலி. நான் டெய்லியும் அப்பா கூட விளையாடுவேன். அப்பா வந்துட்டாரு, ஜாலி. வியாபாரம் முடிந்து வீடு திரும்பிய தந்தையுடன் சிட்டு அவளுடன் தாய் இருவரும் ஒன்றாக ஒரு குடும்பமாக இணைந்து அவளுடைய பொழுதை கழித்து கொண்டு வந்தன. இது போன்று நீங்களும் உங்கள் குடும்பத்தோடு ஒற்றுமையாக வாழும்படி சிட்டுவாகிய நான் உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். பாய். சப்ஸ்கிரைப் மை சேனல்.